திமுக ஆட்சியின் போது பல்வேறு அதிகார மையங்கள் செயல்பட்டதாகவும் அப்போது அமைச்சராக இருந்த மு.க.ஸ்டாலினுக்கே மதுரை ரயில் நிலையத்தில் பாதுகாப்பு இல்லாத நிலைமை இருந்ததை அனைவரும் அறிவார்கள் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியின் போது சட்டம் ஒழுங்கு நிலைமை சீர்குலைந்திருந்தது என்பதற்கான ஆதாரங்களை புள்ளி விவரங்களுடன் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பேரவையில் எடுத்துரைத்தார். குற்றங்கள் குறித்து காவல்துறையினரிடம் புகார்கள் அளிக்கப்படும் போது அந்த புகார்கள் பதிவு செய்யப்படாமலும் விசாரணை செய்யப்படாமலும் இருந்தால் காவல்துறை மீது பொதுமக்களுக்குள்ள நம்பிக்கை போய்விடும். அவ்வாறு பொதுமக்கள் நம்பிக்கை இழக்கும் போது காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்காது என்பதால் புகார் அளிப்பதால் எந்த பயனும் இல்லை என புகார் அளிப்பதை கூட மக்கள் நிறுத்திவிடுவர். அதன் காரணமாகவும் காவல்துறை நடவடிக்கை எடுக்காததன் காரணமாகவும் குற்றங்கள் பெருகுவதோடு சட்டம் ஒழுங்கும் பாழ்படும். இந்த நிலைமைதான் அப்போதைய திமுக ஆட்சியில் இருந்தது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகில் உள்ள திருவாலையநல்லூரில் உள்ள கிடங்கிற்கு 12/7/2010 அன்று வந்த லாரியிலிருந்து 135 ஹார்லிக்ஸ் பெட்டிகள், அதாவது 3240 ஹார்லிக்ஸ் பாக்கெட்டுகள் கொள்ளை போன நிகழ்வை மாண்புமிகு உறுப்பினர்கள் மறந்திருக்க மாட்டார்கள் என எண்ணுகிறேன். அது தொடர்பாக சோழவந்தான் காவல் நிலையத்தில் புகார் அளித்த போது அந்த புகாரினை காவல்துறை அதிகாரி பதிவு செய்ய மறுத்துவிட்டார். இது குறித்து அந்த நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தது. காவல்துறையினரால் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு இவ்வழக்கு கண்டுபிடிக்க முடியாத வழக்கு என முடிவு செய்யப்பட்டு 29/12/2010 அன்று நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. இது போன்ற நிகழ்வுகளால் தான் அப்போது சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து கொண்டே வந்தது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, குற்ற நிகழ்வுகள் கடந்த 5 ஆண்டுகளில் குறைந்து வந்துள்ளன. எனது தலைமையிலான அப்போதைய அஇஅதிமுக ஆட்சியின் இறுதியில் 2005ஆம் ஆண்டில் கொலைகளின் எண்ணிக்கை 1366 என இருந்தது. இது கடந்த திமுக ஆட்சியின் இறுதியில் 2010இல் 1715ஆக உயர்ந்தது. கடந்த 2015ஆம் ஆண்டு எனது ஆட்சியில் கொலைகளின் எண்ணிக்கை 1641 என குறைந்துள்ளது. இதே போன்று ஆதாய கொலைகள் எண்ணிக்கை 2005இல் 74ஆக இருந்தது. 2010ஆம் ஆண்டு திமுக ஆட்சியின் இறுதியில் 153ஆக உயர்ந்திருந்தது. 2015ஆம் ஆண்டில் எனது ஆட்சியில் இவ்வழக்குகள் 107 என குறைந்துள்ளன. கடந்த 2015ஆம் ஆண்டு தாக்கலான 1641 கொலை வழக்குகளில் பெரும்பாலான கொலை சம்பவங்கள் குடும்ப பிரச்சனைகள், காதல் விவகாரங்கள், பணம் கொடுக்கல் வாங்கல், நிலப்பிரச்சனைகள், தனிப்பட்ட முன்விரோதம், வாய் தகராறு போன்ற காரணங்களினால் நிகழ்ந்துள்ளன. ஒரு சில கொலை சம்பவங்கள் மட்டுமே பழிவாங்குதல், போக்கிரித்தனம், ஆதாயம் போன்ற காரணங்களுக்காக நடந்துள்ளன. தனிப்பட்ட முன்விரோதம், பணம் கொடுக்கல் வாங்கல், சொத்து பிரச்சனைகள், கணவன் மனைவி மற்றும் நெருங்கிய உறவினர்களிடையே இருந்து வரும் பிரச்சனைகள் போன்ற சில தனிப்பட்ட விவகாரங்கள் குறித்து சம்பந்தப்பட்ட நபர்கள் காவல்துறையினரிடம் புகார் அளிப்பதில்லை. அப்பிரச்சனைகள் ஆரம்ப கட்டத்தில் இருக்கும் போதே காவல்துறையினரிடம் தெரிவித்தால் அப்பிரச்சனைகளில் தக்க நடவடிக்கை எடுத்து அப்பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வர இயலும். சம்பந்தப்பட்டவர்கள்
காவல்துறையினரிடம் புகார் தெரிவிக்காமல் இருந்து விடுவதால் காவல்துறையினர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொண்டு அச்சம்பவங்களை தடுக்க வாய்ப்பில்லாமல் போய்விடுகிறது. இருப்பினும் குற்ற சம்பவங்களை தடுக்க காவல்துறையினர் தொடர்ந்து நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றனர். கடந்த 2015ஆம் ஆண்டு 1763 கொள்ளை வழக்குகள் தாக்கலாகியுள்ளன. இவ்வாண்டு 30/6/2016 வரை 847 கொள்ளை வழக்குகள் தாக்கலாகியுள்ளன. இவ்வழக்குகளை 2010ஆம் ஆண்டுடன் ஒப்பிடும்போது, அதாவது திமுக ஆட்சி காலத்துடன் ஒப்பிடும்போது 2015ஆம் ஆண்டு 2.97% குறைந்துள்ளது. கடந்த 2015ஆம் ஆண்டு 11,196 களவு வழக்குகள் தாக்கலாகியுள்ளன. இவ்வாண்டு 30/6/2016 வரை 5,868 களவு வழக்குகள் தாக்கலாகி உள்ளன. 2010ஆம் ஆண்டு வழக்குகளை, அதாவது திமுக ஆட்சியில் இருந்ததை 2015ஆம் ஆண்டு தாக்கலான வழக்குகளோடு ஒப்பிடுகையில் 23.23% குறைந்துள்ளன.